Hi, welcome to GKPLUSGK. So, in the video simplification la part 2 algebra sum பார்க்கிறோம். இதுல வந்து first type 3. இந்த previous video நம்ம வந்து type 1 type 2 பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் வந்து நாங்க description boxல வைக்கிறோம். அது பாருங்க. இப்போ வந்து type 3. So type 3 குள்ள formula பார்க்க போறோம். Formula என்னன்னா x power n plus 1 by x power n is equal to a எனில் x power 3n plus 1 by x power 3n அதுக்குள்ள வேல்யூ வந்து என்னன்னா a cube minus 3a இந்த n வந்து 3n மாறி இருக்கு ஸோ என்ன பண்ணியிருக்கோம் a பவர் இந்த a வந்து cube பண்ணி அதை என்ன பண்ணணும் 3a ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும் புரிஞ்சுதா a பவர் a கொடுத்துருக்கூடிய வேல்யூ என்ன பண்ணணும் cube value கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 3a சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் கிடைக்கும் சோ அது வந்து என்ன கண்டிஷன்னா போன வீடியோல பார்த்த மாதிரி டைப் 2 க்கு நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோமோ அதேதான் பிளஸும் இருந்துச்சுன்னா மைனஸ் வேற மைனஸ் பிளஸ்னாலோ இல்ல பிளஸ் மைனஸ்னாலோ இல்ல மைனஸ்னாலோ இந்த மூணு ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு என்ன வரும் ஃபார்முலால பிளஸ் புரிஞ்சுதா அதனால தான் இங்க பிளஸ் சோ ஃபார்முலால நமக்கு என்ன வந்திருக்கு மைனஸ் அதே மாதிரி இங்க பாருங்க இங்க மைனஸ் ஃபார்முலால என்ன வந்திருக்கு பாருங்க a cube plus 3a அப்படினு வந்திருக்கு சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க x plus 1 by x equal to 3 எனில் x cube plus 1 by x cube ஓட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க இங்க வந்து x அடுக்கு வந்து 1 இருக்கு சோ 1 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 கிடைக்கும் சோ இந்த ஃபார்மேட்டுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் ஸோ ஃபார்முலால நமக்கு என்ன வரும் மைனஸ் வரும் ஸோ ஃபார்முலா என்னது a cube minus 3a ஸோ என்ன வரும் 3 cube minus 3 பெருக்கல் 3 3 9 3 27 minus 9 27ல 9 போச்சுன்னா என்ன வரும் 18 ஸோ 18 தான் நம்மளோட ஆன்சர் புரிஞ்சுதா இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க x cube plus 1 by x cube is equal to 6 எனில் x power 9 plus 1 by x power 9 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது தான் 9 கிடைக்கும் ஸோ இதுக்குள்ள ஃபார்முலா என்னது இதுதான் இங்கேயும் பிளஸ் ஸோ நமக்கு என்ன வரும் ஃபார்முலால மைனஸ் ஓகேவா ஸோ 6 கியூப் மைனஸ் 3 பெருக்கல் 6 கியூப் என்ன வரும் 6 கியூப் 216 மைனஸ் 3 18 ஸோ 216ல இருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணணும் நமக்கு என்ன வரும்னா 198 ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்க இங்க மைனஸ் இங்கேயும் மைனஸ் ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ் வந்தா ஃபார்முலால நமக்கு என்ன வரும் a கியூப் பிளஸ் 3a ஓகே தானே ஸோ 3 கியூப் பிளஸ் 3 பெருக்கல் 3 ஸோ 3 கியூப் 27 3 9 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 27 9 கூட்டினோம்னா 36 சிம்பிள் நீங்க ஃபார்முலா மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நிறைய ஃபார்முலா கிடையாது மொத்தமே 4 டைப் தான் ஸோ 4 டைப்புக்கும் 4 டைப்புக்குள்ள ஃபார்முலா மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க டைரக்டா உங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் எழுதிடலாம் ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்க போறோம் x square minus 1 by x square is equal to 4 இப்போ 2 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 6 ஸோ நம்மளோட ஃபார்மேட் வந்து கரெக்ட் ஓகேவா ஸோ இங்கேயும் மைனஸ் அப்போ நமக்கு என்ன வரும் பிளஸ் ஸோ 4 கியூப் பிளஸ் 3 பெருக்கல் 4 ஸோ 4 கியூபோட வேல்யூ என்னது 64 பிளஸ் 4 12 ரெண்டையும் கூட்டினோம்னா 4 2 6 6 1 7 ஸோ ஆன்சர் 76 இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க x அடுக்கு 6 பிளஸ் 1 பை x அடுக்கு 6 is equal to 110 இதில் x ஸ்கொயர் பிளஸ் 1 பை x ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க இது வந்து ரிவர்ஸ் ஃபார்மேட் ஸோ இந்த ரிவர்ஸ் ஃபார்மேட்டுக்கெல்லாம் செப்பரேட்டாக ஃபார்முலா இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை ஸோ அது எப்படி பார்க்கலாம்னா
இப்போ 6 2. ஸோ இது கியூப் ஃபார்மேட்டுக்குள்ளது தான். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் கியூப் ஃபார்மேட்னா 2 பிளஸ்னா ஃபார்முலா நமக்கு தெரியும் a cube minus 3a. ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரியும். கொடுத்துருக்கூடிய சாய்ஸ் பார்க்கணும். சாய்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ 4 cube minus 3 into 4. 5 cube minus 3 into 5. 6 cube minus 3 into 6. 2 cube minus 3 into 2. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஆன்சர் இந்த வேல்யூ வந்துடுச்சுன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நமக்கு வந்து எந்த சாய்ஸ்க்கு வந்து ஆன்சர் 110 வருதோ அந்த சாய்ஸ் தான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ இது பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும் நமக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து 52, செகண்ட் ஒன்று என்ன வரும்னா 110. அப்போ செகண்ட் சாய்ஸ்லேயே நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நம்மளோட ஆன்சர் 5. இப்போ x² + 1/x² வேல்யூ என்னது? 5 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வருதோ அதான் நம்மளோட ஆன்சர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ டைப் 4 பார்க்க போகிறோம். டைப் 4 பாருங்க. இது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தது ரெண்டு பக்கமும் ஒரே அடுக்கு பட் பிளஸ் மைனஸ் மாறி வந்திருந்து. செகண்ட் டைப்ல பார்த்தோம் அடுக்கு வந்து 2ஆ மல்டி பண்ணி கிடைக்கூடியதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். டைப் 3ல பார்த்தோம் 3ஆல மல்டி பண்ணி. இப்போ டைப் 4 பாருங்க 4ஆல மல்டி பண்ணி. ஸோ n கூடால 4 மல்டிபிள் பண்ணா நமக்கு 4n கிடைக்கும். இதுதான் டைப் 4. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன? a² - 2 which is equal to b. இது வந்து ஒரே இதில் முடிச்சிடக்கூடாது. அப்படின்னா இது என்னன்னா n வந்து 2ஆல மல்டி பண்ணோம்னா 2n. ஓகேவா? இந்த 2n 2ஆல மல்டி பண்ணோம்னா 4n. அப்போ 2 டைம்ஸ் மல்டி பண்றோம். அப்படிதானா? அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? இப்போ டைப் 2ல பார்த்துருப்போம் x நடுக்கு n plus 1/x நடுக்கு n is equal to a, x நடுக்கு 2n plus 1/x நடுக்கு 2nக்கு வந்து ஃபார்முலா என்னது? a² - 2. ஸோ அது வந்து ஒரு டைம் 2ஆல மல்டி பண்ணும். இதில் வந்து 2 டைம் 2ஆல மல்டி பண்ணுங்கிறதுனால அந்த ஃபார்முலால கிடைக்கக்கூடிய வேல்யூவை எகெயின் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ என்ன பண்ணுறோன்னா ஃபார்முலா பாருங்க. x நடுக்கு 4n plus 1/x நடுக்கு 4n வந்து என்னன்னா a² - 2 அதோட வேல்யூ வந்து b. அதை என்ன பண்ணணும்? எகெயின் ஒருக்கா ஸ்கொயர் பண்ணி 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணோம்னா c. அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 2 டைம்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதில் வந்து ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன வரும்னா மைனஸ். ரெண்டுமே மைனஸ். ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அப்படி மாறி வரும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்டும் பிளஸ், இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ்னா ஃபர்ஸ்ட் இருக்கா உள்ளதும் மைனஸ் பண்ணணும், அடுத்தவரை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அதே இது இங்க மைனஸ் இங்க பிளஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணணும், அடுத்து மைனஸ் பண்ணணும். இங்க பிளஸ் இங்க மைனஸ் வந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணி அடுத்து பிளஸ் பண்ணணும். ரெண்டு மைனஸ் ஆச்சுன்னா ரெண்டு தடவை பிளஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். x² + 1/x² = 3 எனில் x⁸ + 1/x⁸ ஓட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 வந்து 2ஆல மல்டி பண்ணா 4, அந்த 4 2ஆல மல்டி பண்ணா 8. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்? ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் a² - 2. அப்படின்னா ஃபார்முலா வேண்டாம். இது கொடுத்துருக்கூடிய வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 3² - 2 = 9 - 2 = 7. இந்த வேல்யூவை என்ன பண்ணும்? எகெயின் ஸ்கொயர் பண்ணி 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 49 - 2 = 47. 47 தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி 2ஆல சப்ட்ராக்ட் பண்றோம், அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. எகெயின் அந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதான் நம்மளோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இங்க மைனஸ் இங்க பிளஸ். ஓகேவா?
ஸோ மைனஸ் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணணும், அடுத்து மைனஸ் பண்ணணும். ஸோ 4 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மைனஸ் வந்திருக்கனால ப்ளஸ் பண்ணணும். ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 சமம் 4 16 ப்ளஸ் 2 சமம் 18. இங்கே என்ன பண்ணணும், இங்கே வந்து என்னதுக்கு ப்ளஸ் வந்துருக்கு. ஸோ மைனஸ் 18 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ 18க்கு நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 324 மைனஸ் 2 சமம் 322. புரிஞ்சுதா? ஸோ ப்ளஸ் நமக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து ஆப்போசிட் சிம்பிள் போடணும். இது வந்து 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறதுனால 2 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இது 3 டைம்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸ் நடுக்கு 8 பதிலாக 8 × 2 16, எக்ஸ் நடுக்கு 2 + 1 எக்ஸ் நடுக்கு 2 கொடுத்து எக்ஸ் நடுக்கு 16 + 1 எக்ஸ் நடுக்கு 16 கேட்டாங்கன்னா இதே மாதிரி இன்னொருக்கா பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது வந்து என்னன்னா 4n இருந்து n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டா ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி தான் a² - 2 போட்டு பண்ணோம்ல, இதுல என்ன பண்ணணும்னா ரூட் எடுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அங்க ஸ்கொயர் பண்ண இடத்துல இங்க வந்து ரூட் போடுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்துட்டீங்களா, அதே மாதிரி செய்ய வேண்டியதான். ஸோ எக்ஸ் நடுக்கு 8 + 1 எக்ஸ் நடுக்கு 8 கொடுத்து x² + 1 x² கேட்டிருக்காங்க. ஸோ 8 2ஆல் வகுத்தா 4, இந்த 4 2ஆல் வகுத்தா 2. அப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ x/x + 1/x x நடுக்கு 8க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 194. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணணும், √194 + 2 சமம் √196. ஸோ 196ங்கிறது எதோட ஸ்கொயர் ரூட்டு, 14. இனி இந்த 14க்கு ரூட் எடுத்து 2ஆல ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும், √16. √16 வந்து எதோட ஸ்கொயர் ரூட், 4. இப்போ 4 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. x + 1/x = 3 எனில் x நடுக்கு 8 + 1/x நடுக்கு 8 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், 3/2 மைனஸ் 2, ஏன்னா இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ், அப்போ ரெண்டுமே நமக்கு மைனஸ். இப்போ 3 9 மைனஸ் 2 சமம் 7. 7/2 மைனஸ் 2 சமம் 49 மைனஸ் 2 சமம் 47. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து என்ன இருக்கு, அடுக்கு வந்து 1 இருக்கு. ஓகேவா? ஸோ 1 2ஆல் பெருக்குனா 2, 2 2ஆல் பெருக்குனா 4, 4 2ஆல் பெருக்குனா 8. இப்போ இதில் வந்து 1 2 3 தடவை பண்ணணும். 47² மைனஸ் 2 சமம் 2 2 0 9 மைனஸ் 2 சமம் 2 2 0 7. புரிஞ்சுதா? இதே மாதிரி இந்த சம் பாருங்க. x நடுக்கு 25 + 1/x நடுக்கு 25. ஸோ 25 2ஆல் பெருக்குனா 50, 50 2ஆல் பெருக்குனா 100. அப்போ 2 டைம்ஸ் பண்ணணும், ரெண்டுமே பிளஸ், ஸோ மைனஸ். ஸோ என்ன 4² மைனஸ் 2. ஸோ 4 16 மைனஸ் 2 சமம் 14. அடுத்து இங்கே என்ன பண்ணோம், 14² மைனஸ் 2. 14க்கு ஸ்கொயர் நமக்கு தெரியும் 196 மைனஸ் 2 சமம் 194. இதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.